அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். இதுவரை நடத்தின எபினேசர் இன்னமும் என்னை நடத்துவார். இதுவரை என் தேவைகளை சந்தித்தவர் இன்னமும் என் தேவைகளை சந்திப்பார். சொல்லுங்கள், நான் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். ஒரு பலவீனம் இருக்குது என்றால் அந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் அந்த சமாதானம் வேண்டும் என்று ஒரு விடுதலை வேண்டும். கைது செய்கிற காரியத்திலே ஒரு விடுதலை இல்லாமல் இருந்தால் அந்த காரியத்திலே ஒரு விடுதலை வேண்டும். எல்லா காரியத்திலுமே தேவன் நம்மளை விடுதலையாக்கி விடுவித்து நிம்மதியாக வாழும்படிதான் தேவன் விரும்புகிறார். ஒரு விடுவிக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை வாழக்கூடாது. கடன் பிரச்சனைங்கிற அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. பலவீனம் என்கிற அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. துக்கம் என்கிற அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. பிரிவினை என்கிற அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. இந்த காரியத்திலிருந்து விடுவித்து ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழும்படிதான் இயேசு உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சில குடும்பங்களிலே சில பிரச்சனைகள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. பலவீனம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. துக்கம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. வேதனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. கஷ்ட நஷ்டங்கள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எலும்ப முடியாமல் துயரங்கள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதிலிருந்து விடுதலை பெற முடியாமல், விடுவிக்கப்படாமல் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு அடிமைத்தன வாழ்க்கை வாழும்படியான ஒரு சூழ்நிலை எல்லா குடும்பங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழ வைக்க போறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு முறுமுறுப்பு சண்டை வந்துக்கிட்டே இருந்து வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு அடிமைத்தன வாழ்க்கை, பிரச்சனைங்கிற அடிமை, பிரிவினைங்கிற அடிமை. ஆனால் இதில் ஒரு விடுதலையான வாழ்க்கை நம்ம வாழணும் பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை விடுவிக்க விரும்புகிறேன், உனக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறேன், உன்னை ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ வைக்க நான் விரும்புகிறேன். ஒரு விடுதலையான வாழ்க்கை நீ வாழணும். நீ அடிமைத்தன வாழ்க்கை வாழக்கூடாது. அவர் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படிங்கிறார். ஆனா அவர் விடுவிக்கிறதுக்கு அவர் சொல்றாரு, நீ என்னிடத்திலே வாஞ்சையாய் இருக்கும்படி, நீ என்னிடத்திலே வாஞ்சையாய் இருக்கும்படி. அப்பனா நம்ம இந்த உலகத்தில் எத்தனையோ காரியத்து மேலே லைக் பண்ணி வாஞ்சையாக இருக்கிறோம். அது எனக்கு வேணும், அது எனக்கு தரணும், அது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் நம்முடைய ஏக்கம், நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், நாம் தேவன் பேரிலே ஒரு வாஞ்சை இருக்கணும். அவர் மேலே தான் ஒரு ஆசை, அவர் மேலே தான் ஒரு பாசம், அவர் மேலே தான் ஒரு அன்பு, அவர் மேலே ஒரு நேசம், இரக்கம் அவர் மேலே நீங்கள் வச்சிட்டீங்கன்னா, அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு எல்லா காரியத்திலும் உனக்கு என்ன செய்வேன், விடுதலை கொடுத்துருவேன். அதான் அவர் சொல்கிறாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். விடுவிக்கிறதுக்கு ஒரு காரியம் நம்ம செய்யணும். என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நம்ம அவர் மேலே என்ன செய்யணுமா, வாஞ்சையாக இருக்கணும். அதாவது ஒரு தாகமாக இருக்கணும், அதாவது ஒரு ஏக்கமாக இருக்கணும். அவர் இல்லாமல் நான் இல்லை, அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் எனக்கு முதலும் முடிவும், அவர் தான் எனக்கு ஆதியும் அந்தமாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வாஞ்சை, அந்த ஏக்கம் நமக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நீ என் மேலே வாஞ்சையாரு. வாஞ்சைனா என்னன்னு கேட்டிங்கன்னா, அனுதினமும் அவட்ட பேசாமல், அனுதினமும் அவட்ட உட்காராமல் இருந்தீங்கன்னா வாஞ்சை கிடையாது. நீங்கள் அனுதினமும் வேதத்தை நேசிச்சிங்கன்னா நீங்கள் அவர் மேலே வாஞ்சியாக இருக்கிறீங்க. அனுதினமும் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அவர் மேலே வாஞ்சியாக இருக்கிறீங்க. அனுதினமும் அவரை நீங்கள் தேடினீங்கன்னா அவர் மேலே வாஞ்சியாக இருக்கிறீங்க.
அனுதினமும் துதிப்பாடல்களை பாடி ஸ்தோத்திரத்தை நீங்கள் ஏறெடுத்தீங்கன்னா அவர் மேலே வாஞ்சியாக இருக்கிறீங்க, அவர் மேலே பாசமாக இருக்கிறீங்க, அவர் மேலே நேசமாக இருக்கிறீங்க, அவர் மேலே அன்பாக இருக்கிறீங்க. இதை மட்டும் கரெக்டாக நம்ம செஞ்சிட்டோம்னா அவர் சொல்கிறாரு, எந்த ஒரு காரியமும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது, நான் விடுதலையை கொடுப்பேன். எந்த ஒரு காரியமும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது, நான் உனக்கு விடுதலையை கொடுப்பேன். ஏனுங்க, நல்ல அறிவோடு ஞானத்தோடு வாழும்படி தான் தேவன் விரும்புகிறார். அவர் சொல்கிறாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால் என்கிட்ட நீ என்ன செய்ய கேளு அப்படிங்கிறார், நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்படின்னா அடைக்கலம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதுகாப்பு. பார்த்துக்கொள்ளுங்க, அடைக்கலம் என்பது எந்த ஆபத்துமே வராது. அடைக்கலம் என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. அடைக்கலம் என்பது நிம்மதியான வாழ்க்கை. சூறாவளி காத்து வந்தாலும் கடல் கொந்தளிச்சாலும் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பேர் தான் அடைக்கலம். ஆனால் அவர் என்ன சொல்றாரு பார்த்துக்கொள்ளுங்க, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில், உயர்ந்த பாதுகாப்புல, உயர்ந்த கிருபையில, உயர்ந்த மேன்மையில நான் வைப்பேன் அப்படிங்கிறார். காரணம், இந்த ஒரு வசனத்தில் 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்று வாஞ்ச, ஒன்று அவர் நாமம். ஒன்று வாஞ்ச, ஒன்று நாமம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை வரும்போது பிரச்சனை பெருசாக பார்க்காதீங்க. நான் இயேசுங்கிற நாமத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், அந்த நாமம் எனக்கு அடைக்கலத்தை கொடுக்கும், அந்த நாமம் எனக்கு விடுதலை கொடுக்கும். அவர் சொல்றாரு, என் நாமத்தை நீ அறிந்துகொள். உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் அந்த இயேசுங்கிற நாமத்தை நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதான் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப. அந்த நாமத்துக்கு இன்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாமத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. எத்தனையோ நாமங்களை, எத்தனையோ பேர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த இயேசு என்கிற அந்த வார்த்தைக்கு, இயேசு என்கிற இந்த நாமத்துக்கு நிகர் இந்த உலகத்தில் கிடையாது. காரணம், பேதுரு யோவான் சொல்றாங்க, என் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்திருக்கு நட. அந்த நாமம் நடக்க முடியாத ஆளா நடக்க வைக்கிற நாமம் தான் இயேசுவின் நாமம். அதான் அவர் சொல்றாரு, என் நாமத்தை நீ அறிந்துகொள். இந்த மைண்ட்ல, இந்த எண்ணத்துல இயேசுங்கிற அந்த நாமம் ஓடிக்கொண்டே இருக்கணும். எனக்கு இயேசு இருக்கிறார், எந்த பிரச்சனையும் வராது, அவர் பார்த்துக்குவார். நாமத்தை அறிஞ்சிருக்கிறீங்க. நான் அடுத்த மாதம் என்ன செய்ய போறேன்னு தெரியல, குழப்பமா இருக்கு அப்படி சொல்லாதீங்க. அடுத்த மாதம் பிரச்சனை ஏசப்பா தீர்த்து வைப்பார், அவர் நாமத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. என் பிள்ளை எதிர்காலத்தை ஏசப்பா தீர்த்து வைப்பார், அவர் நாமத்தை அறிஞ்சிருக்கிறீங்க. என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை ஏசப்பா தீர்த்து வைப்பார், அவர் நாமத்தை அறிஞ்சிருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், இயேசுவின் நாமம் நடக்க முடியாத ஆளை நடக்க வைக்கும். பேதுரு யோவான் எப்படி சொன்னாங்க? வெள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, சொத்து பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த சொத்தை காட்டிலும், அந்த பணத்தை காட்டிலும், அந்த வெள்ளியை காட்டிலும், அந்த பொண்ணை காட்டிலும் ஒரு வல்லமையான ஒரு நாமம் எனக்குள்ள எப்போதும் இருக்கிறது. என்னிடத்தில் இருக்கிறது உனக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் எழுதி நட. பிறவிச்சப்பா, நீ எந்திரிச்சு நடந்தாயா இயேசுவின் நாமத்தில்? கையை தட்டாப்பாக்கு நடி சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் இயேசுவின் நாமம். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இயேசுவின் நாமத்தில் வருவதாக என்று சொல்லி பழகிக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக என்று சொல்லி பழகிக் கொள்ளுங்கள். படிக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் பரீட்சை எழுத போகிறேன், எனக்கு ஞாபகத்தை தாங்க சொல்லி பழகிக் கொள்ளுங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு வருவதாக, இயேசுவின் நாமத்தில் எனக்கு கிடைப்பதாக, இயேசுவின் நாமத்தில் மனித உலகத்தில் தயவு உண்டாவதாக அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் கேட்கும் போது ஏசப்பா என்ன செய்வாரான்? கண்டிப்பாக கொடுத்துருவார். காரணம், நீங்கள் அவர் நாமத்தை அறியாமல் இருக்கக்கூடாது. அவர் நாமத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். அவர் நாமத்தை அறிஞ்சிருக்கணும். எப்படி அறிய முடியும் அவர் நாமத்தை அப்படின்னு கேட்டால்,
நீங்கள் அனுதினமும் பைபிள் படித்தீங்கன்னா அவர் நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அனுதினமும் நீங்கள் பைபிளை வாசித்தீங்கன்னா அவர் நாமத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அவர் என்னென்ன காரியம் செய்தார், எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார், எப்படிப்பட்ட அதிசயங்களை செய்தார் என்பது வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. அவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர் ஏன் கூட இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். அதுக்கு தான் என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன். சில பேர் குற்றப்படுத்துறது, குறை சொன்னது, வஞ்சது, திட்டினது, அதெல்லாம் மனசுக்குள்ள என்ன செய்வாங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், என் நாத்தனை அதை சொன்னான், என் சித்தப்பை எதை சொன்னான், அவன் சொன்னது அப்படியே மனதுக்குள்ளே இருக்குது, அது அப்படியே இருக்குது அப்படின்வாங்க. அதனால ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் இவரை அறிஞ்சு கொள்ளுங்க, அறிஞ்சு கொள்ளுங்க. மேகமோன்ற திரளான சாட்சி உங்கள் கண்ணு முன்னால் எப்போது இருக்கணும். அவர் சொல்கிறாரு எபிரேயர் 12 இந்த உலகத்தில் வருகிற பாவங்களை எல்லாம் உதறி தள்ளுங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உதறி தள்ளு. அதை உதற தள்ளிட்டு நான் உனக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் நீ என்ன செய்யி, பொறுமையாக ஓடு. நீ ஓடு. எதை பார்த்து ஓடணும், எதை பார்த்து நடக்கணும், எதை பார்த்து வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்னு கேட்டால் அவருடைய சாட்சியை பார்த்தா வாழ்க்கையை ஓட்டணுங்கிறார். உலகத்தை பார்த்து வாழ்க்கையை ஓட்டாத, உலகத்தை பார்த்து குடும்பத்தை நடத்தாத, உலகத்தை பார்த்து உன் பிரச்சனை சொல்லாத, உலகத்தை பார்த்து எந்த காரியத்தையும் செய்யாத. உனக்கு மேகமோன்ற திரளான சாட்சி உன் கண்ணு முன்னால் இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டு இந்த உலகத்தில் துக்கம் வரும், நெருக்க வரும், கவலை வரும், பாடு வரும், நிந்த வரும், அதை எல்லாம் உதறி தள்ளி விட்டுட்டு அவரை நோக்கி நீ ஓடும்போது உன் வாழ்க்கை அது ஜெயம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக என்ன செஞ்சிடும், அது மாறிவிடும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் மேலே ஒரு வாஞ்சை வைக்கணும், அவர் மேலே ஆசை. என்னைக்காவது நான் இயேசுவை பார்க்காம பைபிள் படிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது, ஜெபிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசணும். பார்த்துக்கணும். ஜெபிக்காம வீட்டு விட்டு போக மாட்டேன், பைபிள் படிக்காம வீட்டு விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு 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 திட்டங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அப்படிப்பட்ட நினைவு வரணும். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் பைபிள் படிக்காமல், துதிக்காமல், ஸ்தோத்தரிக்காமல், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாமல், அந்த இரவு முழுதும் உங்களை காப்பாற்றிருக்கிறாரு நன்றி சொல்லாமல் நீங்கள் கடந்து போனீங்கன்னா ஏசப்பா நீங்கள் மறந்துட்டீங்க, அவர் மேலே வாஞ்சை இல்லைன்னு தான் அர்த்தம். எத்தனை நெருக்கத்திலிருந்து, எத்தனை வேதனையிலிருந்து, எத்தனை கஷ்டத்திலிருந்து, எத்தனை பாடுகளிலிருந்து, எத்தனை பலவீனத்திலிருந்து, எத்தனை ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி இதுவரை கரம்பிடிச்சு பிறந்ததுலேருந்து இதுவரை கரம்பிடிச்சு நடத்தி வந்திருக்கிறாரே, அவருக்கு எத்தனை 1000 கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு அவர் செஞ்சிருக்கிறாரு. அந்த நன்றியை நம்ம மறக்காம அவருக்கு அனுதினமும் அவருக்கு ஸ்தோத்திரத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். நீங்கள் அனுதினமும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்தீங்கன்னா அவர் மேலே ஒரு அக்கறையாக இருக்கிறீங்க, அவர் மேலே ஒரு வாஞ்சியாக இருக்கிறீங்க. அதான் சங்கீதம் 46:1 சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல, வாசிங்கவா, மானானது அல்லேலூயா. எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு பார்த்தீங்களா? மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல. என் ஆத்மா உங்களை பார்க்கணும்னு, உங்களோட பேசணும்னு, உங்களோட துதிக்கணும்னு என் ஆத்மா கதறுகிறது. என் ஆத்மா உங்களை பார்க்காம எந்த மனதில்லை, என் ஆத்மா வாஞ்சிக்கிறது, என் ஆத்மா கதறுகிறது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து, ஏன் எத்தனையோ மிருகங்கள் இருக்கு, ஏன் தேவன் மான்களுக்கு நீருக்கும் ஒப்பிட்டு பேசுகிறார் தெரியுமா? ஏன் மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறது போல நம்ம ஆத்மா கதற வேண்டும் சொல்கிறார் தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மானுக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு நடு காட்டில் கொண்டு போய், தண்ணி இல்லாத ஒரு காட்டில் போய் ஒரு மானை விட்டுருங்க. மானை விட்டுட்டு அந்த மானுக்கு தண்ணி தாங்க எடுக்கும். அப்போ அந்த மானு எந்த திசையில் ஓடுது அப்படின்னு அந்த மானு பின்னாடியே போனீங்கன்னா அது தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து, ஒரு குளத்தை இடத்த பார்த்து தேடி என்ன செஞ்சிடும், போயிடும். நம்மளுக்கு அந்த தண்ணி எந்த இருக்குது அப்போ சுவாசம் பண்ண முடியாது. தண்ணி வடக்கில் இருக்கா, தெற்கில் இருக்கா, மேற்க இருக்கா, தண்ணி எங்கே குளம் இருக்குது, தண்ணி எங்கே ஊற்று எங்கே இருக்குது அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த மானுக்கு ஒரு திறமை இருக்குது தெரியுமா? தண்ணி எங்கே இருக்கிறதோ அந்த இடத்த தேடி போய் அந்த தண்ணி இருக்கிறத காட்டி கொடுக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு வாஞ்ச தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு. அதுக்கு தான் மானுக்கு அப்படிப்பட்ட ஒரு திறமையை கொடுத்துருக்கிறார், மானுக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்துருக்காரு. பார்த்துக்கொள்ளுங்க.
அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த மான் எப்படி தண்ணியை எந்த பக்கம் தண்ணி இருக்கோ தேடி வேகமா போதோ, அதே போல நான் இருக்கிற பக்கம் நீ தேடி என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆத்துமா என்ன செய்ய வேண்டுமா? கதற வேண்டுமா? ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அலையிலுயா. உங்கள் ஆத்துமா கதறும் போது கர்த்தர் உங்கள் ஆத்துமா கதறல் கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார். 1 பேதுரு 2:3 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எது மேலே நீங்கள் வாஞ்சியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 பேதுரு 2:3 சீக்கிரம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைய போல களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்க. எதில் நீங்கள் வாஞ்சியா இருக்கணும்? இங்கே இருங்க, கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் தேடுவதில் வாஞ்சியா இருக்கணும். அடுத்து எதில் வாஞ்சியா இருக்குன்னு கேட்டால், வார்த்தையில் வாஞ்ச, பைபிளில் இருக்கிற இந்த வசனத்து மேலே வாஞ்ச. ஏன் இந்த வசனத்து மேலே வாஞ்சியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் தான் நடக்க முடியாத நடக்க வைக்கும். இந்த வசனம் தான் உயிருள்ளத காரியத்தை உயிரடைய வைக்கும். இந்த வசனம் தான் வெட்டாந்தரையில் நீர் ஊற்றுகளை உண்டு பண்ணும். இந்த வசனம் தான் அவாந்தர வெளியில பாதைகளை உண்டு பண்ணும். இந்த வசனத்து மேலே உங்களுக்கு ஒரு வாஞ்ச வரணும். இந்த வார்த்தை மேலே உங்களுக்கு வாஞ்ச வரணும். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, இந்த வார்த்தை எப்படி நடக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். அப்படின்னா இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அதுவும் பைபிளில் தான் இருக்கிறது. என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாக இருக்கு. வார்த்தை மேலே நம்பிக்கை. வாதம் என் கூடாரத்தை எனக்கு அது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. வார்த்தை மேலே ஒரு வாஞ்ச. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்ன சேதப்படுத்தாது. வார்த்தை மேலே வாஞ்ச. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பிப்பார். வார்த்தை மேலே வாஞ்ச. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் நிறைவாக்குவார். வார்த்தை மேலே வாஞ்ச. தாவீது வரவரை விருத்தி அடைந்தது போல நானும் விருத்தி அடைவேன். வார்த்தை மேலே வாஞ்ச. நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும். வார்த்தை மேலே வாஞ்ச. நான் பிள்ளைகளின் சமானத்தை பார்ப்பேன். வார்த்தை மேலே வாஞ்ச. நீதிமான் பணமரத்தை போல செழித்தோங்கி வளருவான். வார்த்தை மேலே வாஞ்ச. இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை நீங்கள் உள்ளத்திலே கொண்டு வந்து அது மேல ஒரு பாசம், அது மேல ஒரு ஆசை, அது மேல ஒரு வாஞ்சையை நீங்க வச்சீங்கன்னா, இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். இந்த வார்த்தை உங்களை எடுப்பித்து கட்டும். உலர்ந்து போன எலும்பை எப்படி அந்த வார்த்தை உயிரடைய வச்சுச்சு, அதே போல் உலர்ந்து போன காரியங்கள் உயிரிட வைக்கும். அதுக்கு தான் நீங்கள் வார்த்தை மேலே வாஞ்ச வைங்க. வார்த்தை மேலே தாக வைங்க. இந்த வார்த்தையை வச்சுட்டீங்க வச்சுக்கொள்ளுங்களேன், இந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். தேவன் வார்த்தை மேலே. இந்த பைபிளில் வார்த்தையில் பல வார்த்தை இருக்குது. உலகப்புறம் வார்த்தை இருக்குது. நீங்கள் இந்த பைபிளில் இருக்கிற இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை மேலே நான் வாஞ்சியாக இருப்பேன். எல்லாம் சொல்லுங்கள். பைபிளில் இருக்கிற வாக்குத்தத்தமான இந்த வார்த்தை மேலே நான் வாஞ்சையாக இருப்பேன். நான் தாகமாக இருப்பேன். நான் வாஞ்சையாக இருக்கும்போது என்னை ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எங்க உங்களை நான் பார்க்காம இருக்க முடியலங்க, உங்களை நான் பேசாமல் இருக்க முடியலங்க, உங்கள் முகத்தை எப்போ பார்ப்பேன்னு ஏங்கிட்டு இருக்குங்க. அப்படி சொல்கிறதெல்லாம் விட்டுவிட்டு, ஏசப்பா உங்கள் வசனத்தை படிக்காமல் என்னால் இருக்க முடியல ஏசப்பா, ஏசப்பா உங்களை துதிக்காமல் என்னால் இருக்க முடியல ஏசப்பா, ஏசப்பா உங்களுக்கு நன்றி சொல்லாமல் என்னால் இருக்க முடியல ஏசப்பா, ஏசப்பா பைபிள் படிக்காமல் என்னால் தூங்க முடியல ஏசப்பா அப்படின்னு நீங்கள் பேசி பாருங்கள். இந்த வார்த்தை உங்களை மேன்மையாக்கும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை தலைநிமிர பண்ண வைப்பார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை மாதிரி சொன்னீங்கன்னா உங்களை வெட்கப்படுத்தி விடும். உங்களை என்ன செஞ்சிடும்? வெட்கப்படுத்திடும். கர்த்தரை குறித்து மாத்திரம்தான் நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தரின் நாமத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். உங்க ஆசை, உங்க பாசம், உங்க நேசம், உங்க அன்பு, உங்க இரக்கம் எல்லாமே இயேசு மேல இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையாக மாறும். இயேசு விட்டுவிட்டு நீ வேற ஆள் மேல ஆசையும் பாசத்தையும் நேசத்தையும், என் கண்ணே, என் பொண்ணே, என் செல்லமே, நீ இல்லாமல் நானும் இல்லை, நானும் இல்லாமல் நீ இல்லை அப்படின்னு வச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். குட்டிச்சவரை போயிடுவோம். வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. முத ஏசப்பாவுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அவர் சொல்றாரு, உன் தாயை காட்டில உன் தாப்பனை காட்டில என்ன நேசி அப்படின்னு ஏசப்பா சொல்றாருங்க. அதுக்கு தாய் தப்பனை மறக்க சொல்லல. நீ என்ன நேசிச்சேன்னா உன்னை நேசிக்காத இருதயங்களை நான் நேசிக்க வைப்பேன்.
இவரை விட்டுவிட்டு நீ மேலாளுக்கு உன் நேசத்தை கொடுத்தேனா, உன் அன்பை கொடுத்தேனா, உன் பாசத்தை கொடுத்தேனா, இவர் கம்முன் ஆயிடுவாரு. இவருக்கு தான் முதலிடம், இவருக்கு தான் பாசம். ஏன்னா அவர் உலக மக்களின் பாவங்களுக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த தெய்வம். நம்மளை மீட்டெடுத்தவர், நம்மளை காப்பாற்றினவர், நம்மளை நடத்தினவர், தேவைகளை சந்திக்கிறவர், செத்தாலும் நம்மளை பரலத்தை கொண்டு போகிற தெய்வம் அந்த இயேசு தவிர வேற யாருமே கிடையாது. அல்லேலூயா. தகப்பன் கைவிட்டலாம், ஆனா இயேசு கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. இப்போ அந்த பொண்ணு இருக்கு, இங்க வாப்பா, சந்தான லட்சுமி, வாப்பா முன்னாடி, சீக்கிரம் எந்திரி, முன்னாடி வா. இந்த பொண்ணு இருக்கு, ஒரு தகப்பன் இல்லாத ஒரு பொண்ணு, முன்னாடி வா, சீக்கிரம் முன்னாடி வா. ஒரு தாப்பு இல்லாத ஒரு பொண்ணு, இந்து பிள்ளை தான். அகஸ்டினா ஃப்ரெண்டு, ஆஸ்டினாவோட சேர்ந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. மைக்கு கைக்கிலடு ஆஸ்டினாவோட சேர்ந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்பா இல்லை, திரும்ப பாப்பா, அங்கே திரும்ப. என்ன இன்னைக்கு பாருங்க, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு, தகப்பேன் கிடையாது. ஆனால் ஏசப்பா கூட இருந்து, ஏசு இருந்தனால அற்புதம் நடந்திருக்கு. சொல்லுவான் வேலையை, கையை தட்டுங்க எல்லாரும். ஏசப்பட வந்தாலும் உனக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு சொல்லு, சீக்கிரம் ஸ்டார்ட்டா சொல்லு. திருமண காரியம் முடிஞ்சிருக்கு, வேலை கிடைச்சிருக்கு. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. நான் நெக்ஸ்ட் வீக் சாட்சி சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் இன்றைக்கி சொல்கிறேன். அப்பா இல்லாத செகண்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் தான் நடத்துகிறாங்க. என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே கர்த்தர் தான். நான் என் லைஃப்பில் ஒரு ரூபா கூட செலவு பண்ணலை, எல்லாமே கர்த்தர் தான் செலவு பண்ணி. இன்றைக்கி நான் ஒவ்வொரு வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் என் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்களை நான் இழந்தேன். ஆனால் ஒரே வருஷத்தில் ஒரே மாதத்தில் எனக்காக எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ஏசப்பா தாயாக இருந்து தகப்பனாக இருந்து இந்த பிள்ளை வாழ்க்கையை உயர்த்திருக்கிறார். சரி உட்காரப்பா, போப்போம். அல்லேலூயா. இவங்க அப்பா இறந்ததுக்கு நாங்கள் தான் என்ன செஞ்சோம், அடக்கம் பண்ணோம். நாங்கள் தான் எல்லா காரியத்தையும் என்ன செஞ்சோம். இந்த பிள்ளை இந்த சபைக்கு வரனால உங்கள் அப்பா இறந்து அடக்க காரியம் எல்லாத்தையும் நாங்கள் சபையில் எல்லாம் என்ன செஞ்சோம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து அவங்க அப்பாவுடைய இந்த கவர்மெண்ட் வேலை இந்த பிள்ளைக்கு கிடச்சிருக்கு. அடுத்து திருமணம் முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஒரு குயிக்காக ஒரு காலத்தில் முடிஞ்சிச்சு. இயேசுவை இந்த பிள்ளை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக சும்மா அகஸ்டினா கூட சும்மா சர்ச்சுக்கு வந்ததுனால அது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானசம் எடுத்துச்சு. இன்றைக்கி அந்த பிள்ளை வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த பிள்ளை வாழ்க்கை தலைமுறை பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தர் பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. ஒருவேளை இந்த பிள்ளை இயேசுகிட்ட வராமல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு வாழ்க்கை அனாதையான வாழ்க்கை ஆயிருக்கும். அவங்க அம்மா ஒரு பலவீனத்தில் இருக்கிறாங்க, தம்பி ஒரு பலவீனத்தில் இருக்கிறாரு. இந்த பிள்ளையை கரம் பிடிச்சு நடத்துறதுக்கு ஆளு யாரும் இல்லை. பாட்டி கையை விட்டுட்டாங்க, சொந்தம் கை விட்டுருச்சு, யாரும் இல்லை. ஆனால் அந்த சபையில் இருந்தனால கர்த்தர் எங்களை கொண்டு கர்த்தர் இந்த பிள்ளைக்கு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்க தகப்பன் இருந்தா கூட இந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாரு. ஆனா இயேசு ஆகிய தகப்பன் இந்த பிள்ளை வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறாரு. ஆமென். அதே போல உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறாரு. அதுக்கு தான் இயேசுவை பிடிச்சுக்கோங்க, இயேசுவை பட்டத்தில் வைங்க, இயேசுவை நம்புங்க, இயேசுவை இறக பிடித்துக் கொள்ளுங்க சொல்றேன். இந்த உலகத்துல எல்லாரும் கைவிடலாம். தாயை கைவிடலாம், தகப்பன் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், சொந்தக்காரங்க கைவிடலாம். இந்த பிள்ளைக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. தகப்பன் வழியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தரும் உதவிக்கு வரல. ஆனால் ஏசப்பா ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக இந்த பிள்ளையை ஏசப்பா கரம் பிடிச்சு நடத்தி இன்னைக்கு ஒரு ஜெயம் கொடுக்குற வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சிருக்கிறார். தெரிஞ்சு கொள்ளுங்க, வாலிப பிள்ளைங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த உலகத்தில் யாருக்கும் முதலிடம் கொடுத்துடாதீங்க. என் தெய்வம் இயேசுவாகி அந்த தகப்பனுக்கு நீங்க முதலிடம் கொடுத்து பாருங்க. உங்க குடும்பத்தை அவர் கட்டுவாரு, எதிர்காலத்தை கட்டுவாரு, உங்க வாழ்க்கை பிரகாசமா மாறும், உங்க வாழ்க்கை எழும்பும், உங்க வாழ்க்கை வெளிச்சு கொடுக்கும். உங்க உள்ளத்துக்குள்ள அவரை வைங்க, இயேசுவை வைங்க. வேற எந்த மனுஷனையும் உள்ளத்துல வச்சிடாதீங்க. அத்து விட்டு போயிடுவான், கலட்டி விட்டுட்டு போயிடுவான். இயேசு ஒருத்தர் சொல்றாரு, இந்த உலகத்து முடிவு பரிதம் சகல நாட்களில் நான் உன் கூட இருந்து உன்னை கரம் பிடிச்சு நடத்துவேன். எத்தனை பேர் தோத்து போன வாழ்க்கையை சொல்லியிருக்காங்க தெரியுமா? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இயேசு இல்லாத வாழ்க்கை
அது தோத்து போன வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை அது ஜெயம் இல்லாத வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை அது துக்கமான வாழ்க்கை. இயேசு உள்ள வாழ்க்கை அது ஜெயமான வாழ்க்கை. இயேசு உள்ள வாழ்க்கை அது வெற்றியான வாழ்க்கை. இயேசு உள்ள வாழ்க்கை அது விடுதலையான வாழ்க்கை. அதுக்கு தான் இயேசுவை உங்கள் உள்ளத்திலே சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அதுக்கு தான் அவர் மேல வாஞ்ச வைங்க, அவர் மேல ஆசை வைங்க, அவர் மேல பாசம் வைங்க. அவரை விட்டு வேற எந்த மனுஷன் மேலேயே பாசம் வச்சிடாதீங்க, கலட்டி விட்டுருவாங்க. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணின என் தகப்பன் இயேசு, நீ இரத்தாம்பரம் போல பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த பாவங்களை மன்னிச்சு உன்னை அரவணைக்கிற தெய்வம் இயேசு. உன் பாவத்தை சொல்லி காட்டுகிற தேவன் அல்ல. உன் பாவத்தை கிழக்குக்கு மேற்குக்கு வடக்குக்கு தெற்குக்கு கடலுக்கு அப்பால எவ்வளவு ஆழம் இருக்கோ அவ்வளவு ஆழத்தை உன் பாவத்தை தூக்கி போட்டுட்டு என் பிள்ளை அப்ப நான் அரவணைக்கிற ஒரே ஒரு தெய்வம் அது என் தகப்பன் இயேசு ஒருவரே தான். அதனால தான் இவரை பிடிச்சுக்கோங்க, அதனால தான் இவர் மேல வாஞ்சியா இருங்க, இவர் மேல ஏக்கமா இருங்க என்று சொல்வது. உங்களுக்கு மழை போல பிரச்சனை வருதா, என் தகப்பனை மன்றாடி பாருங்க, அந்த பிரச்சனையை பனி போல உருவைக்கிறவர் இயேசு ஒருத்தர் தான். அல்லேலூயா, சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் அவர் மேல வாஞ்சியா இருங்க, அவர் மேல ஏக்கமா இருங்க. சங்கீதம் 84:2 வாசிங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சியா இருக்கிறது. அப்ப நான் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்க கர்த்தர் வாசம் பண்ணுகிற அந்த ஆலயத்து மேல ஒரு வாஞ்சியா இருக்கணும், ஆலயத்தை குறித்து ஒரு அக்கறை. ஞாயிற்றுக்கிழமான கர்த்தர் சமூகத்துக்கு எப்போ போவோம், எப்போ ஆண்டவர் ஆராதிப்போம், எப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், எப்போ இயேசுவை துதிப்போம், அந்த எப்போ இயேசுவை ஆராதிப்போம், அந்த நாள் எப்போது வரும் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச ஒரு ஏக்க வரும். அல்லேலூயா. ஒரு வாலிபன் ஒரு ஊழியர்கிட்ட கேட்டானா, ஏன் நான் இருக்கிற இடத்துல இருந்து தேவனை ஆராதிச்சா வேணானா இருக்கு, நான் இருக்கிறத தேவனை துதிச்சா வேணானா இருக்கு அப்படின்னு கேட்டானா. உடனே இந்த ஊழியர் சொன்னாரா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னாரான். அவன் ஒரு செம்பில் தண்ணி கொண்டு வந்தானா. தம்பி நான் தண்ணி தானே கேட்டேன், செம்பை ஏன் கொண்டு வந்த? ஐயா தண்ணி செம்பில் வச்சு தான் கொண்டு வர முடியும், வெறும் தண்ணியை எப்படியா கொண்டு வர முடியும்? அப்போ தண்ணியை செம்பில் வச்சு தானே கொண்டு வர முடியும், வெறும் தண்ணி எனக்கு குடிக்க நீ கொண்டு வர முடியுமா? அதே போல் ஆலயம் செம்பு போல் இந்த ஆலயத்துக்குள்ளே தான் தண்ணி போல் தேவனுடைய வல்லம் என்ன செய்து இருக்குது. அவர் ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவர். அதனால தான் ஆலயத்து மேலே வாஞ்சேன். ஆலயத்து மேலே என்னது வாஞ்சு. அதனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆலயத்தில் தான் அண்ணாலம்மா ஜெபித்து வெற்றியை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் இந்த ஆலயத்தை குறித்து ஒரு அக்கறை உங்களுக்கு வரணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் இந்த ஆலயத்து மேலே வாஞ்ச வைங்க. ஆலயத்தில் நடக்கிற அந்த ஜெப கூட்டங்கள், ஆலயத்தில் நடக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வாஞ்ச வைங்க, கர்த்தர் மேலே வாஞ்ச வைங்க. கர்த்தர் உங்களை குடும்பத்தை வைத்து உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.